மல்லி கதிரேசன் மூலயமா நம்ம மல்லி தெளிவாக பிளான் பண்ணி ராஜேஸ்வரியை முட்டாளாக்குறாங்க. அது எப்படி அப்படின்னா, மல்லி எப்படியாவது நம்ம ஒரு வேலை தேடி போகலாம், ஏன்னா இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெண்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, வெண்பாவை ஒரு ஆட்டோவில் அழைச்சிட்டு போக முடியல, இந்த ராஜேஸ்வரி வந்து வர ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இந்த நிலமெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சுன்னா விஜய் சும்மா இருக்க மாட்டார். ஏற்கனவே விஜய் வீட்டில் இருக்கிறத கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு விஜய் கிளம்பிடுவார். அதனால் அவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு வேலைக்கு போகலாம், கொஞ்ச நாளைக்கு நம்ம வேலைக்கு போவோம், அதுக்குள்ளே அந்த ராஜேஸ்வரி இருக்க சொத்தெல்லாம் எப்படி விஜய்க்கு மீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கலாம் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அதெல்லாம் முடியாது மல்லி, நீ எதுக்கு வேலைக்கு போகணும், நீ ஒன்றும் வேலைக்கு போக வேணாம், நீ வீட்டிலேருந்து வெண்பா பார்த்துட்டா போதும், என்ன பார்த்துட்டா போதும், மீதி நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா படிச்சிருக்கேன் மல்லி, அதனால் நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 50,000 சம்பளம் கிடைக்கும், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத மல்லி, நான் வேலைக்கு போகிறேன் மல்லி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இருந்தாலும் மல்லிக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய கம்பெனியோட எம்டி 200 பேர் வச்சு வேலை வாங்குறாரு, இவரு போய் இன்னொரு ஆள்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறதா? சேச்சே, அது வாய்ப்பே இல்லை. இவர் இதுக்கப்புறம் வேலைக்கெலாம் போகக்கூடாது. இவர் போனால் திரும்பவும் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய எம்டியாக தான் திரும்ப போகணும். அதுக்கு நாம் தான் வழி பண்ணணும். அது வரைக்கும் நாமளே வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ண மல்லி வெண்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு மல்லி அப்படி ஒரு கம்பெனியாக வேலை தேடி போகலான்னு போகிறாங்க. அப்படி ஒரு கம்பெனி இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. அதனால மல்லி போய் அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண உட்காந்துருக்காங்க. அப்போது நம்ம கதிரேசன் அந்த கம்பெனியோடைய எம்டி கிட்ட பேச வர்றாரு. ஏன்னா அந்த கம்பெனி எம்டியும் கதிரேசனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பேச வர்றாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது அங்கே மல்லியை கவனிக்கிறாரு கதிரேசன். மல்லி எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த கம்பெனி எம்டிகிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த கம்பெனி எம்டியும் மேனேஜரை கூப்பிட்டு அந்த பொண்ணு இதுக்கு வந்திருக்காங்க, என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்ல விசாரிக்கிறதுல அந்த பொண்ணு நான் இப்போ வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, வேலை விஷயமா வந்திருக்காளா, இவ எதுக்கு வேலைக்கு வந்தா அப்படின்னு கதிரேசன் விசாரிக்கும் போது தான் கதிரேசனுக்கு உண்மை தெரியுது. ராஜி எல்லா சொத்தையும் பிடிங்கிட்டு நம்ம விஜயை ஒன்றும் இல்லாமல் அடித்து துரத்தி விட்டுட்டா. விஜய் இப்போது மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கான். விஜய்கிட்ட ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இந்த நேரத்தில் மல்லி வேலைக்கு போனால் மட்டும்தான் விஜயை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தான் இப்போது விஜய் வீட்டை வச்சுட்டு மல்லி வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு கதிரேசனுக்கு புரியுது. இப்போ கதிரேசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி மல்லியை கூப்பிட்டு கொஞ்சம் கலாய்ச்சி விடலாம் அப்படின்னு மல்லியை கூப்பிட்டு வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் மல்லியோட குவாலிஃபிகேஷன் எதுக்குமே இந்த வேலை செட் ஆகாது அப்படின்னு அந்த எம்டி மல்லியை அசிங்கப்படுத்தி வெளியவும் அனுப்புகிறாரு. மல்லி மனசுடைஞ்சு போய் வெளியே வராங்க. அப்போ கதிரேசன் பெரிய ஓடி வந்து, என்ன மல்லி, என்ன நீ நினச்சது ஒன்று நடந்த ஒன்றா, என்னை பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்குமே இந்த வேலை கண்டிப்பாக நடக்காது, இவன் கெடுத்துருப்பான் அப்படின்னு. இங்கே வருவான் மல்லி, நான் இந்த வேலையில் எதுவுமே கெடுக்கலை, அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான், இல்லைன்னு சொல்ல. நான் சொன்னான் இப்போவே உனக்கு வேலை போட்டு கொடுக்குறது கூட தயங்க மாட்டான். ஆனால் அதில் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது? நீ வேறு தன்மானம் இதெல்லாம் சொல்லுவ. அப்படி இருக்கும்போது நீ எப்படி நான் ரெக்கமெண்ட் பண்ண ஏற்றுப்ப? அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. அப்புறம் மல்லி விஜய் வீட்டோடு வெளியே போயிட்டானாமே, சாரி அவங்க அக்கா சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு விஜயை வீட்டோடு துரத்தி விட்டாலுமே, இப்போது விஜய் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான், நல்லா இருக்கானா அப்படின்னு விசாரிக்கிறாங்க கதிரேசன். ஆனால் மல்லி அதுக்கு எதுவுமே பேசலை. என்னங்க என்ன, அது ஒரு பழமொழி இருக்குது, யானை குழிக்குள்ள வந்துருச்சுன்னா எறும்புலாம் பார்த்து சிரிக்குமா, அந்த மாதிரி விஜய் இப்போது எல்லா சொத்தையும் இழந்துட்டு நிற்கிறான்னு தெரிஞ்சதும் நல்ல மாதிரி நடித்து அவருடைய கஷ்டத்தை நீங்கள் சந்தோஷமாக மாற்றிடுறீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. விஜய் கண்டிப்பாக மீண்டும் வருவார், இழந்த சொத்து எல்லாத்தையும் திரும்ப பெறுவார், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு இங்கே மல்லி சவால் விடுறாங்க. உடனே கதிரேசன் சொல்கிறாரு, அடப்போ மல்லி, நீ வர நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் நீ வர இதாக சவால் விட்டுட்டு இருப்ப. இந்த கம்பெனி எம்டி எதுக்கு மாற சொன்னார், ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரியுமா, இங்கே வா சொல்கிறேன் அப்படின்னு உள்ள அழைச்சிப்போம் மேனேஜர் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. என்ன வீடியோ அப்படின்னா, ராஜேஸ்வரி எல்லா கம்பெனிக்கும் விஜய் வந்து தான் சொத்தை ஏமாற்றி இத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருந்தான், நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன்னு சொத்தை கேட்டேன், ஆனால் தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணான், அப்புறம் வழியே இல்லாமல் எல்லா சொத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டான், அவனுக்குன்னு இந்த ஏரியாக்குள்ளே எந்த ஒரு சொத்து பத்தும் கிடையாது, அவனே ஒரு அனாதை தான், அவனே வாடகை வீட்டில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பயங்கரமாக பேசியிருக்காங்க. உள்ளே அழைச்சிட்டு போன கதிரேசன் எம்டிகிட்ட பேசுகிறாரு. அப்போ எம்டி சொல்கிறாரு, ஆமாம் விஜய் அவருடைய ஒய்ஃபா இவங்க, ஏம்மா என்னாச்சு, என்ன அவளி போய் பிரச்சனை, உங்கள் ஹஸ்பண்ட் விஜய் உண்மையிலேயே ஏமாற்றிட்டாரா அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறீங்க, என் ஹஸ்பண்ட் ஏமாற்றிட்டாரா, என்ன ஏமாத்தாரு, என்ன நீங்கள் ஏமாத்துறதை பார்த்தீங்களா கதிரேசன், நம்ம ஒரு நல்லது பண்ண போனால் இந்த பொண்ணு எப்படி நம்மகிட்ட கோவப்படுதுன்னு சொல்லிட்டு, இதுங்க நண்பா இந்த பொண்ணு அப்படி தான், இது ஒரு கோவக்கார பொண்ணு, இதுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது, ஆனால் கோவம் மட்டும் பட தெரியும். இங்கே பாரு மல்லி, உங்கள் வீட்டுக்காருடைய அக்கா இருக்காளே ராஜேஸ்வரி, அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, இங்கே இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஒரு மெயில் அமைச்சிருக்கா. அதாவது விஜய் என் சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டான், நான் வந்துட்டு இப்போ தான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு சொத்தெல்லாம் மீட்டு எடுத்திருக்கேன், நான் அவனை கம்பெனியை பார்த்து சொல்லி கனடா வரைக்கும் போயிருந்தேன், வரத்துக்குள்ளே கம்பெனி சொத்து எல்லாத்தையும் அவன் பேருக்கு மாற்றிட்டான்,
இப்படியாப்பட்ட மோசக்காரால் யாரும் நம்பாதீங்க. இவனை நம்பி நீங்கள் வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு நடந்த அதே அநியாயம் உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அவள் எல்லா கம்பெனியும் சர்க்கிள் அமைச்சிருக்கா. அதனால் விஜயால் இனிமேல் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது, யார்கிட்டையும் போய் களை வாங்கவும் முடியாது, ஏன் சொந்த காலம் நிற்கிறதுக்கு சொந்தமாக வேலைக்கு கூட போக முடியாது. அப்படி பண்ணி வச்சுக்கா ராஜேஸ்வரி. இதுக்கெல்லாம் ஒரு முடிவும் இருக்குது, நீ ஒன்றும் பயப்படாத. நான் நினச்சேன்னா ராஜேஸ்வரியை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். ஆனால் அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். பண்ண ரெடியாக இருந்தால் நான் பழைய மாதிரி ராஜேஸ்வரியோட சொத்து எல்லாத்தையும் மீட்டு திரும்ப விஜய்க்கே கொடுக்குறது வழி பண்ணுவேன். என்ன சொல்கிற அப்படின்னு கதிரேசன் கேட்குறாரு. கேட்ட உடனே ராஜி சொல்கிறாங்க, அதாவது நம்ம மல்லி, அப்படியா, என்ன பண்ணணும், உங்களால் பண்ண முடியுமா? மல்லி, என்னால் பண்ண முடியாது எதுவுமே இல்லை மல்லி, என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும். நீ ஃபஸ்ட்டு ஓகே சொல்லு. ஓகே சொன்னால் கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நீ என்ன பண்ணணுமா? உங்ககிட்ட நான் பெருசாக கேட்க போகிறேன். என் பேத்தி வெண்பா அந்த வீட்டில் இருக்கா. எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. என் பேத்தி வெண்பாவை என் கூட அனுப்புறேன்னு சொல்லு. கண்டிப்பாக சொத்து பதத்தை மீட்டு நான் உன்ட்டு தரேன். திரும்ப விஜய்க்கு சொத்து கிடச்சிடும். என்ன சொல்கிறேன், ஓகேவா? டீல்னா சொல்லு, பண்ணலாம், இல்லைனா போயிட்டே இரு அப்படின்னு கதிரேசன் சொல்ல டக்குன்னு நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி ஓகே, நான் வெண்பாவை கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு மல்லி ஒத்துக்கிறாங்க. கதிரேசன் உடனே அது எப்படி மல்லியை நம்ப முடியும் அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள், நான் கிராமத்து பொண்ணு, வாக்கு கொடுத்துட்டேன்னா என் உசுருக்கு வரைக்கும் அதை காப்பாற்றுறதுக்காக போராடுவேன். நாக்கு சுத்தமாக இருக்கும், நீ தைரியமாக நம்பலாம் அப்படின்னு இங்கே மல்லி சொல்கிறாங்க. உடனே கதிரேசன் என்ன பண்ணுறாரு, தனக்கு தெரிஞ்ச 2 பேர் அழைச்சிக்கிட்டு நேராக ராஜேஸ்வரிட்டு போகிறாரு. போயிட்டு இது மாதிரி இவங்க 2 பேரும் புதுசாக கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. ஏற்கனவே விஜய்கிட்ட பேசியிருந்தேன், ஆனால் அந்த சொத்தில் இப்போ 1 பேருக்கு மாறிடுச்சு ராஜேஸ்வரி. அதான் டைரெக்டாக ஒன்றியாக சொல்லிட்டேன். நீ மட்டும் இதை ஓகே பண்ணனா உனக்கு நல்ல ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு இங்கே கதிரேசன் சொல்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரி பணத்துக்கு ஆசைப்பட்டு, அப்படியா, அதை நீங்கள் சொல்லிட்டீங்களே, பரவாயில்ல, நான் சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரத்தையும் சைன் பண்ணுறாங்க. எல்லா பத்திரத்து கூடயும் இங்கே ராஜேஸ்வரி பேருக்கு எல்லா சொத்தையும் விஜய் பேருக்கு மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பத்திரத்தை மெடிச் பண்ணியிருக்காங்க. அந்த பத்திரத்தையும் ராஜேஸ்வரி கையெழுத்து போட்டுறாங்க. கையெழுத்து போட்டவும் நம்ம கதிரேசன் வாங்கிறாரு. வாங்கி பார்த்தா ஓகே, ராஜேஸ்வரி கையெழுத்து போட்டுட்டா, இனிமேல் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை வாங்கிட்டு போய் மல்லிகிட்ட கொடுத்துறாரு நம்ம கதிரேசன். இங்கே பாரு மல்லி, ராஜேஸ்வரி அவருடைய ஒட்டுமொத்த சொத்தையுமே நான் விஜய்க்கே கொடுத்தாரு அப்படின்னு அவரே கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால இனிமேல் எந்த ஒரு பயமும் இல்லை, நீ தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு கதிரேசன் சொல்கிறாரு. உடனே மல்லி, ரொம்ப நன்றிங்க. என்ன மல்லி நன்றி சொல்லிட்ட? நான் சொன்னது என்னாச்சு? வெண்பாவை என் கூட அனுப்புன்னு சொன்னால, நீ வெண்பாவை என் கூட அனுப்புன்னு சொல்லி தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். வெண்பா என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை கையில் வாங்கிட்டு நம்ம மல்லி, வெண்பா நீ போ வெண்பா உங்கள் தாத்தா கூட அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா உடனே, போ மல்லி, என்னெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், டாடா கூட தான் இருப்பேன் அப்படின்னு வெண்பா சொல்ல, சரி வெண்பா அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. கதிரேசன் உடனே, என்ன மல்லி சரின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? நீ என்ன சொன்ன, வாக்கு கொடுத்துருக்க எனக்கு, வெண்பா என் கூட அனுப்புறேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன், என் வாக்கு சுத்தமாக இருக்கும். நான் வெண்பாவும் கூட அனுப்புன்னு சொல்லிட்டேன், ஆனால் வெண்பாவும் கூட வரமாட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுமாரி நீங்கள் வெண்பா அரெஸ்ட் பண்ணிங்கன்னா வெண்பா கத்தி கூப்பாடு போடுவா, அப்புறம் போலீஸ் வரும். போலீஸ் வந்தாங்கன்னா நீங்கள் தான் மாட்டுவீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு மல்லி சொல்லவும் கதிரேசன் செம்ம ஷாக்காக வருது. மல்லி, என்ன நினச்சிட்டு பேசுகிற நீ? என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மட்டும் இருக்குதா? இங்கே பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் வாழ்க்கையை முட்டாளாக்கி இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை யார் ஆக்க முடியும்? அதான் இப்படி ஆக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண எங்களுக்கு எவ்வளோ துரோகத்துக்கு இது சரியாக போச்சு அப்படின்னு மல்லி வெண்பா அடிச்சு நேரம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ராஜேஸ்வரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. ராஜேஸ்வரி, என்ன சொன்னேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியும்னு சொன்னல, இங்கே பாருடி, உன் பேருக்கு எல்லா சொத்தையும் இப்போ விஜய் பேருக்கு மாற்றிட்டேன், இப்போ ரெடி பண்ண போகிற அப்படின்னு சொல்ல ராஜி சமஷாக்க வராங்க. அப்போ தான் ராஜிக்கு எல்லாம் புரியுது, கதிரேசன் தான் திட்டம் போட்டுலாம் பண்ணிடுது அப்படின்னு. அந்த பத்திரத்தை வாங்கி கிழிக்க போகிறாங்க ராஜேஸ்வரி. பார்த்தா நம்ம வக்கீல் அரவிந்தன் எல்லாம் வந்துடுறாங்க. வரவும் ராஜேஸ்வரியால் ஒன்றும் பண்ண முடியல. ராஜேஸ்வரி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ அண்ணமணி சொல்கிறாங்க, என்ன ராஜி, நீ பண்ண அதே துரோகத்தை உனக்கு பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிற? சொத்து எல்லாமே விஜய் பேருக்கு மாறிடுச்சு, ஒழுங்கு மரியாதை நீ வெளியே போகலாம், உன்னை கழுத்து பிடிச்சி தருவேன் அப்படின்னு சொல்லி ராஜியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க நம்ம அன்னபூர்ணி.